ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி தேவன் நமக்கு தந்த மேன்மையான இரக்கங்களுக்காய் கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையினுடைய ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் கர்த்தாவை காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களோடு கூட துணையாய் வருகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர ஆண்டவராகிய கர்த்தர் கிருபைகளை தருவீராக. எங்களுடைய சகல பிரயாசங்களுக்கும் ஏற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள் சகல காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை நீரே உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆராதனுடைய துவக்கமாக ஒரு பழைய கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை என வரும் இரட்சகனே என்ற ஒரு பழைய பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நசரேயின் அதிபதியே, இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை என வந்த இரட்சகனே, இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை என வந்த இரட்சகனே, இயேசு நசரேயின் அதிபதியே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் மதுவோ இசைந்து சீராடுதே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் மதுவோ இசைந்து சீராடுதே. தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே, தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே. சாமி பாவியகம் நோயினில் வாடுதே, சாமி பாவியகம் நோயினில் வாடுதே. இயேசு நசரேயின் அதிபதியே, நரர் பிணை என வந்த இரட்சகனே, இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுயபெல நல்லா என் பெலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. நின் சுயபெல நல்லா என் பெலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது. தஞ்சம் உனை அடைந்தேன் தவறு விடாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவறு விடாது. தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும், தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும். இயேசு நசரேயின் அதிபதியே, நசரேயின் அதிபதியே, நரர்
பிணை என வந்த இரட்சகனே இயேசு நசரேயின் அதிபதியே. கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும் கேடு பாடுகள் யாவையும் தீரும். கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும் கேடு பாடுகள் யாவையும் தீரும். பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும். பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும். பொன்னுலோகமதில் என்னையும் சேரும். பொன்னுலோகமதில் என்னையும் சேரும். இயேசு நசரேயின் அதிபதியே. இயேசு நசரேயின் அதிபதியே. நரபிணை என வந்த இரட்சகனே இயேசு நசரேயின் அதிபதியே. நரபிணை என வந்த இரட்சகனே இயேசு நசரேயின் அதிபதியே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம் என்ற ஒரு பழைய ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக பாடப்போகின்றோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல்
படைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட கர்த்தருடைய வேத சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 47வது அதிகாரம். தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காய் நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புத்தகம் 47வது அதிகாரத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை நேரத்திற்குள் நாம் கடந்து போகின்றோம். இது மிகுந்த முக்கியமான ஒரு நேரமாய் இருக்கிறதுனாலே ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் கூட நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால், ஆராதனை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவிலே கடந்து வருகிறதை பிரத்யேகமாய் அறிந்து உணர ஆண்டவராக தேவன் கிருபைகளை தருவார். நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நம் உள்ளத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்று
தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய உள்ளத்தை ஒருமனப்படுத்தி ஆண்டவரை நோக்கி தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெப வேலைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். முதல் ஜெப குறிப்பு வேலையாக இன்றைக்கி அநேக பேர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அநேக வீட்டில் பார்த்திங்கன்னா அநேக வறுமைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த குடிப்பழக்கத்தினால அநேக வீடுகளில் சண்டைகள், பிரிவினைகள், சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பல விதமான குழப்பத்திலே உருவாகி கொண்டு இருக்கிறது. நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், செய்திகள் பேப்பர்லலாம் பார்க்கிறோம். இந்த சூதாட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக, இந்த குடிப்பழக்கம் எல்லாம் போதைப் பொருள்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியில் இனிமேல் இந்த டாஸ்மாக் கடை முழுவதும் அடைக்கப்பட முடியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சோதரமைய குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த அடிமை நுகத்திலிருந்து இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் அதிலிருந்து விடுபட நினைத்தும் அதிலிருந்து வெளிவர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் ஆண்டவரே இந்த அடிமை நுகத்திலிருந்து கர்த்தர் நீர் விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய உழைப்பின் பலன் எல்லாவற்றையும் இந்த குடிப்பழக்கத்திற்கு செலவழித்து விட்டு தன்னுடைய ஆண்டவரை குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை கர்த்தாவே வறுமையில் வாடவிடுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் இந்த நாட்களை நீ சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரமைய கர்த்தாவே இந்த சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து, கன்னிகளிலிருந்து ஆண்டவரை நீர் இந்த நாள் அவர்களை விடுவிக்கும்படிக்காக கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடி பழக்கத்தினாலே கர்த்தாவே அநேகருடைய தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. குடி பழக்கத்தில் ஆண்டவரே சோதரமையா ஆண்டவரே வாகனங்களை கர்த்தாவை ஓட்டிச் செல்லும் பொழுது அநேக விபத்துக்கள் நேரிடுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரை நீர் விலக்கி கர்த்தாவே இந்த ஆண்டவரே சோதரமை அடிமை நுகத்திலிருந்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் மீட்டு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமையா இவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் இவர்களை சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை குடும்பத்தில் ஆண்டவரே இந்த குடி பிரச்சனையினாலே ஆண்டவரே பலவிதமான சண்டைகள் ஆண்டவரே கர்த்தாவே விவகாரத்து வரை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறதை பார்க்கும் தகப்பனே. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே குடி பழக்கத்திற்கு அடிமையான ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் ஆண்டவரே இதிலிருந்து விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அநேக வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கர்த்தாவே பெண்களும் கூட கர்த்தாவே இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரே நீர் விடுவித்த ஆண்டவரே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே சோதரம் ஐயா ரட்சிப்பின் வல்லமை சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாவற்றையும் குடிப்பழக்கத்தில் வச்சு மாற்றி நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்ப கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அடுத்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது ஆண்நிலை வழியாக அநேக விதமான சூதாட்டங்கள் நடந்து கொண்டு அநேக பேர் தற்கொலை கடந்து செல்கிறது பார்க்கிறோம். அநேக விதமான பார்த்திங்கன்னா கொள்ளடிக்கிறதை பார்க்க முடிகிறது. அது வழியாக அதை ரம்மி விளையாண்டு பல விதமான காரியங்கள் விளையாட்டுகள் உள்ளே கடந்து போய் அவர்கள் அநேக விதமான அந்த பேங்கில் கொள்ளடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் அநேக பேர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சூதாட்டங்கள் எல்லாம் இந்த வழியாக விளையாடக்கூடிய இந்த சூதாட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக நாம் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே உடைய சமூகத்தை நோக்கி தகப்பனை கர்த்தாவே இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனை கர்த்தாவே எங்களுடைய தேசம் முழுவதும் தகப்பனை கர்த்தாவே ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய எல்லா காரியங்களும் தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக நல்ல ஒரு சட்டம் எங்களுடைய அரசாங்கத்தினால் இயற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே அநேக விதமான வாலிப பருவத்தினர், அநேக விதமான டீனேஜ் பருவத்தினர் கூட தகப்பனை கர்த்தாவே இந்த விளையாட்டை விளையாண்டு கர்த்தாவே தங்களுடைய நேரம் முழுவதையும் அதிலேயே செலவழிக்கக்கூடிய ஆபத்தான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனை கர்த்தாவே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை கூட தகப்பனை கர்த்தாவே அதிலே அவர்கள் முதலீடு செய்து கர்த்தாவே விளையாண்டு எத்தனையோ விதமான ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தாவே அதற்கடுத்து கர்த்தாவே எதுவுமே செய்ய முடியாமல் கர்த்தாவே தற்கொலைக்கு ஊடாக கடந்து செல்லக்கூடிய அவலமான காரியங்களை எங்களுடைய தேசத்திலே நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனை கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே தங்களுடைய பணங்கள் எல்லாவற்றையும் இழந்து தங்களுடைய ஜீவனையும் இலக்க கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர்கள் செய்யாமல் அதை விட்டு வெளியேறும்படியான நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் அவர்களுக்கு
கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. யார் யாரெல்லாம் இதற்கு அடிமைகளாக காணப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் விட்டுவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, சீக்கிரத்திலேயே தகப்பனே கர்த்தாவே, இந்த விளையாட்டுகள் எல்லாம் தடை செய்யப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. வாலிப சமுதாயத்தினர் மத்தியிலே தகப்பனே கர்த்தாவே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அவர்கள் பிரயோஜனமாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் இரக்கங்களை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இதனுடைய மறைவிலே நின்று செயல்படக்கூடிய எல்லா சாத்தானுடைய தந்திரமான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேளும். நல்ல ஒரு பதிலை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை தந்திரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கிருபை விளங்குவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து மறுவுத்தர் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே. ஆமென். நல்ல ஒரு ஆராதனை வேளையில் நாம் பங்கு பெறும்படி ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தந்தார். சகல ஜெப குறிப்புக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும்படியான இரக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் தந்தார். இப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தக்கூடிய வேளையின் ஊடாக நாம் கடந்து வருகின்றோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையாகிய பலிகளையும் தேவனாகிய கர்த்தருக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்கப் போகின்றோம். வழக்கம் போல ஒரு பபுள் ஒன்றிலே இந்த காணிக்கைக்குரிய ஒவ்வொரு விதமான பணத்தையும் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயல் ஏழை எளிய ஊழியக்காரர்களே, இந்த காணிக்கைகளின் மூலமாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று காணிக்கைகளை படைக்கும்படியான இரக்கங்களை கிருபைகளை நீரங்களுக்கு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். இவைகளை நாங்கள் மனப்பூர்வமாய் படைக்கிறோம் என்கிறதை அறிந்து நீர் அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமையை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு என்ற ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் நம்மையும் நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு, வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஆஹா சொல்லி பாடிடு. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு, வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஆஹா சொல்லி பாடிடு. பாடுகின்ற பறவைகள் ஓடும் நதிகளும், பாடுகின்ற பறவைகள் ஓடும் நதிகளும், வானமும் பூமியும் நம் தேவன் தந்திட்டார். வானமும் பூமியும் நம் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு, வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு,
பாடிடு ஆஹா சொல்லி பாடிடு. மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் நம் தேவன் தந்திட்டார். ஆஹா உண்ணவும் உடுக்கவும் நம் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. ஆஹா சொல்லி பாடிடு. நெஞ்சமே துதி பாடிடு அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. ஆஹா சொல்லி பாடிடு. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று நாங்கள் கர்த்தாவை மனப்பூர்வமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை இரக்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கர்த்தாவை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய இருதயம் பிரியமாய் காணப்படட்டும். ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே தியானிக்க போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உரிய ஆயத்த நிலையில் நாங்கள் காத்திருக்கிறது உண்டானால் தேவன் உங்களோடு கூட பிரத்யேகமாய் பேசுகிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் நாம் காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களை பற்றியதான தியானங்களின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால இயக்கம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு இயக்கத்தைப் போல அல்ல. இந்த கடைசி கால இயக்கத்திற்கு உரிய ஆயத்த நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக துவங்கினால் மட்டுமே இந்த இயக்கத்தில் இயங்கவும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்தவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலைகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு காலத்தில் நித்திரை நிலையின் ஊடாக கடந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை தற்போது ஆண்டவராகிய தேவனுக்குள் எழ வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறேன் என்கிற வார்த்தையின் வடிவிலே பேச துவங்குகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளும் இயங்க வேண்டிய காலம் எது? ஒரு காலத்தில் இயக்கமில்லாத நிலைகளை கண்ட கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே இந்த காலங்களில் நீங்களும் நானும் இயங்க வேண்டும் என்கிற வார்த்தையின் மூலம் பேசி நம்மை எழுப்ப துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எழும்பக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன விதத்தில் நாம் எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 வாசிக்க கேளுங்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதுபலன் அடைந்து புதிய பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பலமுள்ள ஒரு வாழ்க்கையாக நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலம் பலவீனமானவனுக்குரிய ஒரு காலம் அல்ல. இந்த காலங்களிலே வந்திருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்றினுடைய கிருமிக்குரிய தாக்குதல்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நம்முடைய சரீரத்திலே இருந்தால் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். இல்லாமல் இந்த நோயினாலே பீடிக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு பலவீனமாய் நாம் இருக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே வாழ நம்மால் முடிகிறது இல்லை. ஒரு சாதாரணமான நோய் கிருமிக்கு நீங்களும் நானும் எதிர்த்திருக்கக்கூடிய பலம் வாய்ந்தவர்களாய் காணப்பட வேண்டியது எத்தனை உண்மையோ, அதே போல இந்த கடைசி காலங்களிலும் காணப்படக்கூடிய சாத்தானுக்கு எதிரடையாக நிற்கக்கூடிய திராணி பெற்றவர்களாய் நீங்களும் நானும் காணப்படாமல் இருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், பலமுள்ளவனுக்குத்தான் இந்த காலங்களிலே இந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் அமைக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையிலே பலம் காணப்பட வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த கடைசி கால யுத்தம், கடைசி கால நிலை என்கிறது முற்றும் முடிய ஆவிக்குரிய பிரகாரமாகவே காணப்படுகிறபடினாலே ஆவிக்குரிய நிலையில் நீங்களும் நானும் பலவான்களாய் எழுந்திருக்காமல் போகிறது உண்டானால் இந்த கடைசி காலங்களை கடக்க நம்மால் ஆகிறது இல்லை. பலம் பொருந்தினவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் எப்படி காணப்பட வேண்டும்? ஆவிக்குரிய நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகள் பலம் சார்ந்ததா நிற்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஆவிக்குரிய யுத்தங்களிலே அவனால் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலம் என்றால் என்ன? பல விதமான பலத்துக்குரிய காரியங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்ற பலம் வாய்ந்த ஆவிக்குரிய நிலையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? கர்த்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு ஐக்கியமாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால கிறிஸ்தவ இயக்கம் என்கிறது தனி மனித வாழ்க்கையினுடைய இயக்கத்தை போல அல்ல. இது கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு நிலையிலே காணப்படக்கூடிய இயக்கம்தான் இந்த கடைசி காலத்திலே வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே தருவிக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஒரே ஆவியாய் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரே ஆவியாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாமும் ஆண்டவராகிய தேவனும் இசைந்த ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் இந்த கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் அடிமட்டமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவனுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய அல்லது அவனுடைய அஸ்திபாரமான ஒரு வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம் அல்லது ஒரே ஆவியாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த காலங்களிலே, சீஷர்கள் 12 பேர் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலே யோவான் என்கின்ற சீஷன் மட்டும் ஆண்டவராகிய இயேசுனுடைய மார்பிலே எப்பொழுதும் சாய்ந்தவனாய் காணப்படுவானாம். எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் அவன் இயேசுனுடைய மார்பிலை கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு போய் இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலை போய் சார்ந்து கொள்ளுவானா. அங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த ஒரு விஷயமாய் காணப்பட
காணப்பட ஆரம்பித்தாலும் யோவானிடத்தில் சென்றுதான் அவர்கள் ஆலோசனைகளை கேட்கிறது வழக்கம். காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான் இயேசுடைய மார்புக்கு அருகாமையில் இருக்க ஆரம்பித்ததினாலே, இயேசுடைய இருதய துடிப்புகள் எல்லாவற்றையும் உணரக்கூடியவனாய் காணப்பட்டதினாலே, இயேசுடைய நினைவுகளை யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அறிய துவங்க ஆரம்பித்திருந்ததினாலே அவரிடத்தில் சென்று ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் முடிவெடுத்து யோவானிடத்திலே சென்று எந்த காரியமாய் இருந்தாலும் கேட்கிறது வழக்கம் என்று சொல்லி அநேகம் விதமான வரலாற்று குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இது எதுக்கு சொல்றேன், இயேசுவோடு கூட இசைந்த ஒரு அனுபவம், ஒரே ஆவியான அனுபவம் என்று சொன்னால், இயேசு எதை நினைக்கிறார் என்கிறதை உங்களாலும் என்னாலும் எளிதாக இனம் காண முடியும். இயேசு எதை விரும்புகிறார் என்கிறதை உங்களாலும் என்னாலும் எளிதாக இனம் காண முடியும். ஆண்டவராக தேவனுக்கு பிரியம் என்ன, தேவன் என்ன காரியங்களை வாஞ்சிக்கிறார், என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக தேவன் நினைவிலே கொள்ளுகிறார், இவைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவினுடைய தன்மை எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால், கர்த்தரோடு கூட இசைந்த அல்லது கர்த்தரோடு கூட நெருக்கமான ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் இவைகளை அவன் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறான். அந்த வசனம் என்ன போடுங்க பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறார். இயேசுடைய ஆவியும் அவன் ஆவியும் ஒன்றாய், இயேசுவின் நினைவும் அவன் நினைவும் ஒன்றாய், இயேசுடைய சித்தமும் அவனுடைய சித்தமும் ஒன்றாய், இயேசுவும் அவனும் ஒன்றர கலந்த ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவருடைய நினைவுகள் யாவற்றையும், அவனுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் அவன் விளங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். எங்கோ இருக்கக்கூடிய கர்த்தருடைய காரியங்களை, யாரோ சொல்லக்கூடிய கர்த்தருடைய காரியங்களை, யார் பேசின வார்த்தையின் மூலமாகவோ அவர் அறியக்கூடிய அறிவை அறியக்கூடிய அந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை தருகிறது இல்லை. நீயே உன் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான உள்ளார்ந்த காரியங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றப்படுகிறது உண்டானால், சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு பயம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இயேசுவை அறியும் அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர 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 சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான பலவீனமான தன்மைகள் உங்கள் கண்களுக்கும் என் கண்களுக்கும் முன்பதாய் வெளியரங்கமாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய காரியங்களை எளிதாக மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களிலே இந்த கார்கள், பஸ், அதன் பின்பதாக அநேக விதமான வாகனங்கள் இயக்குகிறதை காணக்கூடிய நேரத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறது வழக்கம். ஆகாய விமானங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் இயக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப நான் ஆச்சரியப்படுகிறது வழக்கம். பஸ்ஸில் உள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் டிரைவர் முன்பதாக உட்கார்ந்து அந்த பஸ்ஸை இயக்கி கொண்டு வருவார். பின்னால் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நமக்கு அந்த ரோடு முழுவதும் நம்முடைய பஸ்ஸு தான் போகிற மாதிரி தெரியும். நமக்கு பக்கத்தில் அந்த அதாவது எதிர்த்தாப்புல வரக்கூடிய அந்த லாரிக்கு எப்படி இந்த மனிதர் சைடு கொடுக்கிறாரு, இந்த ரோடு முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதை எப்படி இந்த இயக்கத்தை இயக்கி கொண்டு வருகின்றார், இது அநேக காலங்களாக எனக்கு புரிப்படவே இல்லை. நம்முடைய வாகனம் தான் ரோடு முழுவதையும் அடைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட எதிரே இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு எப்படி வழிபடுகிறது, நம்முடைய வாகனங்களை தாண்டி அவைகள் எப்படி கடந்து போக முடியும்? ஒரு நாள் அந்த டிரைவருடைய ஆசனத்திலே உட்கார்ந்து பார்த்த பொழுதுதான் எல்லா காரியங்களையும் தெளிவாக என்னுடைய கண்களினால் காண முடிந்தது. நம்முடைய வாகனத்தினுடைய அந்த அகலம் எவ்வளவு, நம்முடைய வாகனத்தினுடைய இயக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு எவ்வளவு காரியமாய் காணப்படுகிறது என்கிறதை அந்த டிரைவர் உட்கார்க்கக்கூடிய அந்த ஆசனத்திலே உட்கார்ந்த பிறகுதான் அவைகளை புரிந்து கொள்ள என்னால் ஆனது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடிய பார்வைகள், நம்முடைய நோக்கத்திலே பார்க்கக்கூடிய பார்வைகள், இந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கிறது உண்டானால் இந்த பிரச்சனை தான் முழுவதுமாய் அடைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய பார்வையில் இந்த பிரச்சனை நீங்கள் நின்று பார்க்கறது உண்டானால் இந்த பிரச்சனைகளை எளிதாய் தொலைத்து போட உங்களாலும் என்னாலும் ஆகும். சாத்தானுடைய எல்லா விதமான வல்லமைகளை என் கண்களினால் நான் பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் வழியாக நான் பார்க்கிறது உண்டானால் இந்த காரியங்களை காட்டிலும் எத்தனை கோடி மடங்கு வந்தாலும் இவைகளை எதிர்க்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த நிலையை நான் என் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு அனுபவம், கர்த்தரோடு கூட பரஸ்பரமாய் நெருங்கின ஒரு அனுபவம் தான் எல்லா காரியங்களையும் தெளிவாக உன்னுடைய கண்களுக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் காண்பிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. உலகத்திலே பூதாகரமாய் தோன்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாய் சர்வ சாதாரணமாய் நினைவு கூறப்படுகிறதை போல இந்த கர்த்தராகிய தேவனுக்குள் இருந்து பார்க்கக்கூடிய பார்வையினால் எல்லா காரியங்களையும் எளிதாய் மேற்கொள்ள முடியும் என்கிற ஞானத்தையும் அறிவையும் நீயும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்குத்தான் இந்த ஒரு இசைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தர் நமக்கு
நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தரோடு கூட இசைந்த நிலை என்றால் என்ன? இந்த நிலைக்கு நான் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நானும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தரோடு நெருங்கின ஐக்கியமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? ஒளியிலே நிறைந்த ஒரு அனுபவம், வெளியரங்கமாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அனுபவம், இருள் சார்ந்த பகுதிகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே வருக முடிகிறது இல்லை. இருள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி வெளியே கடந்து போகிறதோ அப்பொழுதுதான் ஒளியின் பிள்ளைக்குரிய நடக்கையின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது. நாம் ஒளியிலே நடந்தால் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய மேன்மை எதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? ஒளி சார்ந்த ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்படும் பொழுது இது என்ன ஒளி சார்ந்த ஒரு வாழ்க்கை? ஒளி சார்ந்த ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு மறைவுகள் ஒரு நாளும் தேவைப்படுகிறது இல்லை. நம்முடைய டைரியை யாரும் எடுத்து பார்த்திடக்கூடாது, நம்முடைய மொபைல் போனை யாரும் எடுத்து பார்த்திடக்கூடாது, என்னுடைய அந்தரங்கமான கிரியைகளை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று சொல்லி சில மறைவுகளை நான் எனக்கென்று வைத்திருக்கிறது உண்டானால் ஒளிக்குள்ளாக இன்னும் நான் பூரணமாய் வரல. இந்த ஒளிக்குள்ளாக பூரணமாய் வரக்கூடிய நிலை என்றால் என்ன? தைரியமாய் எல்லா காரியங்களையும் வெளியரங்கமாய் பேச என்னால் முடியும். ஏனென்றால் என்னுடைய அந்தரங்கத்தில் எந்த தவறான காரியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தைரியமாய் எல்லா விஷயத்தையும் தெளிவாய் என்னால் பேச முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசு எந்த விஷயமான காரியங்களையும் ஒளிவாகவும் மறைவாகவும் தன்னுடைய மனதிற்குள் அவர் வைக்கவே இல்லை. காரணம், ஆண்டவராகிய தேவனுக்கு மறைவே தேவைப்படலை. எல்லா காரியங்களையும் வெளியரங்கமாய் அவர் பேச ஆரம்பித்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? இருள் நிறைந்த தன்மை இயேசுடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் இல்லை. மறைவுக்கு உரிய தன்மைகள் ஒன்றுமே இல்லை. கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள், அதன் பின்பதாக உற்றார்கள், உறவினர் மக்களுக்கு தெரியாத காரியங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய குடும்பம், இப்படி அநேக மறைவுகளை நான் என் வாழ்க்கையிலே தேடுகிறது உண்டானால் இன்னும் வெளிச்சத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாக நான் இன்னும் கடந்து வரவில்லை என்று சொல்லி பொருள். என்றைக்கு நான் என்னுடைய காரியங்களை வெளியரங்கமாய் பேச ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே சீஷர்கள் அவரோடு கூட ஒரு வார்த்தை பேசுகிறார். கர்த்தாவே, இப்பொழுதுதான் நீர் எல்லா காரியங்களையும் வெளியரங்கமாய் பேசுகிறீர், எதையும் ஒளிவு மறைவில்லாமல் நீர் பேசுகிறீர், எல்லா காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக நீர் பேசுகிறீர். இதற்கு என்ன காரணம்? இயேசுவுக்கு ஒளிவும் மறைவும் தேவைப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிவும் மறைவும் தேவைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த விஷயத்தை யாரும் பார்த்திடக்கூடாது. இந்த காரியங்களை யாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் நான் மெய்யாகவே வெளியே வச்சிடக்கூடாது. இவைகளை பார்க்கிறது உண்டானால் இதை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி ஏதாகிலும் ஒரு சில விஷயங்களுக்கு உங்கள் உள்ளத்திலே உங்களை அறியாத மறைவு தேவைப்படுகிறது உண்டானால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ இன்னும் மாற்றப்படவில்லை என்று பொருள். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் ஒளியிலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்கிறது அந்தரங்கமான விஷயத்திலே எந்த விதமான காரியத்திற்கும் ஒளிவு மறைவில்லாதிருக்கக்கூடிய நிலையோடு கூட நீ காணப்படுகிறது உண்டானால் தைரியமாய் வெளிச்சத்திலே நடக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். இது என்ன வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய வாழ்க்கை என்றால் என்ன? சில நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன்களை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதனாலே நாங்கள் உங்களுக்கு
முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் எங்களை நாங்கள் மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு வெளி வேஷத்திலே மேன்மை பாராட்டக்கூடியவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, வேஷமிடாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனாலே எங்களை குறித்து நீங்களே மெச்ச ஆரம்பிக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பான். என்னை மாதிரி ஒரு படித்தவனை பார்க்க முடியுமா, அழகுள்ளவனை பார்க்க முடியுமா, அறிவுள்ளவனை பார்க்க முடியுமா, ஞானவானை பார்க்க முடியுமா, பலமுள்ளவனை பார்க்க முடியுமா, என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பேன். ஆனால் மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால் வேஷமிடாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டியது அவசியம். ஒன்று பேசிட்டு ஒரு காரியத்தை நான் செய்கிறது அல்ல, அவங்களுக்கு ஏற்ற மன்னமாய் நான் என்னுடைய காரியங்களை வளைத்து நெளித்து பேசக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, வெளியரங்கமாய் ஒரு காரியத்தை பேசி அந்தரங்கமாய் ஒரு யோசனையோடு கூட வாழ்க்கை வாழக்கூடியவனாய் அல்ல, வேஷமிடாத எல்லா காரியங்களையும் துலாம்பரமாய் மற்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பதாய் தெளிவுண்டாக்க நான் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் என் நிலைகளை மற்றவன் மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். உதாரணமாக ஒரு காய்கறி கடைக்கு நீங்கள் கடந்து போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காய்கறி கடையில் அடிக்கடி போய் அதே கடையிலே நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடைக்காரன் என்ன ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்கள், உங்களுக்கு அவனே காய்கறிகள் எடுத்து வைக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். காய்கறிகள் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சில காய்களை நீங்களே வந்து கொண்டு போய் அந்த தராசு படியில் கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் அவன் பார்த்து அந்த காயை தட்டி பார்த்து அது தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காயை தட்டி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இந்த தேங்காய் முற்றின தேங்காய் மட்டுமல்ல, இந்த தேங்காய் எந்த காரியத்திற்கும் ஆகிறதில்லை, இது நாளை காலையில் வந்து அழுகி போய்விடும், இது உங்களுக்கு தேவையில்லை ஐயா, ஆகவே வேறொரு காயை நல்ல ஒரு காய் நான் தருகிறேன். இந்த ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறது உண்டானால், வேஷமிடாத ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறது உண்டானால் இந்த கடையை தாண்டி வேற கடைக்கு நீங்க போகவே மாட்டீங்க. ஏனென்றால் அவன் எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கிறான். நான் நஷ்டப்படுகிறது அவனுக்கு பிரியம் இல்லை, நான் எல்லா காரியத்திலும் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். ஆகவே இந்த கடையை தாண்டி வேற எந்த கடைக்கும் போகவே அந்த மனுஷன் கடந்து போகிறதே இல்லை. இதே மாதிரி தான் வேஷமிடாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் காணக்கூடிய ஜனங்கள் மெச்ச துவங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து புகழ துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுடைய ஊழியம் சரியான ஒரு ஊழியம், இவன் எந்த விதமான கீழ்த்தரமான காரியங்களையும் நினைவு கூறாத ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடியவன், இவனை நம்பி நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் போய் சொல்லலாம், உங்களுக்கு உண்டான பிரச்சனையை ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு உண்டான காரியங்களை பற்றி அவனோடு கூட எல்லா விதமான ஒளிவு மறைவான காரியங்களை கூட பேசலாம். ஏனென்றால் அவன் நம்பக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மனிதனாய் இருக்கிறான், அவன் உண்மை உள்ள ஸ்தானாபதியாய் இருக்கிறான். அவனிடத்தில் சொல்லக்கூடிய எந்த விதமான தன்மைகளையும் குறித்து எந்த விதமான விஷயங்களையும் குறித்து வெளியே அவன் யாரிடத்திலும் போய் பகிர்ந்து கொள்கிறவன் அல்ல. இந்த ஒரு நிலையை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வேஷமிடாத ஒரு வாழ்க்கை, அங்க ஒன்று பேசி இங்க ஒன்று பேசி இங்க ஒன்று பேசி அங்க ஒன்று பேசி இப்படி பல விதமான வேஷதாரிகளாய் இந்த நாட்களில் ஊழியர்கள் என்கிற பெயர்ல நிறைய ஊழியக்காரர்கள் வேஷமிடுகிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். கர்த்தர் இப்பதான் வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு போனாருங்க, உங்களை பத்தி இந்தந்த விதமான காரியங்களை பேசிவிட்டு போனார். துணிகரமா எத்தனை விதமான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள், எத்தனையோ விதமான மக்களை பற்றியதான அறிவை அடைந்து கொண்டு தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தர் இதை உங்களோடு கூட பேசும்படிக்கு சொன்னார். இந்த காரியங்களை தான் கர்த்தராகிய தேவன் பேசும்படிக்கு சொல்ல துவங்க ஆரம்பித்தார். எனக்கு தெரிந்த நல்ல ஒரு மனிதன் ஒருவர் ஊழியத்தின் காரியத்திற்காக சென்னை பட்டணத்துக்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்பதான் அது அவருடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. அவர் சொந்த ஊரில் தெரிந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க சென்னையில் போய் இப்போ வசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் பெரிய ஒரு பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நீங்கள் தான் வர வேண்டும், கர்த்தர் உங்கள் கூட பேசுவார் தானே, தீர்க்க தரிசனங்களின் மூலம் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கீங்க தானே, ஆகவே எங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியரை கூப்பிட்டுருந்தாங்க. இவரும் சென்னைக்கு கடந்து போனார். போகக்கூடிய வழியில் அதாவது ஆம்னி பேருந்து, அதில் போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சினிமா போட்டாங்க. சினிமா இவர் வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சினிமா. இங்கேருந்து போகக்கூடிய வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டே போயிருக்கிறார். அங்கே போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க 2 பேரும் வந்து பள்ளி ஆசிரியர்கள். அவங்களுக்கு 2 பேருக்கு அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து இன்ஸ்பெக்ஷன்.
ஆகவே அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்றைக்கி நான் லீவ் போட முடியாது, தயவுசெய்து வீட்டில் நீங்கள் தங்கியிருங்க, நாங்கள் வந்து இல்லாமல் இருக்கிறோங்கிறக்காக நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது, வீட்டில் நீங்கள் வந்து இருங்க, நல்லா நீங்கள் குளிங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கிறோம், இருந்து நீங்கள் வந்து சாயங்கால வேளையில் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டும். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிட்டார். நல்லா படுத்து தூங்கினார், சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தார். வெளிப்பாடே வரல. எப்படி வெளிப்பாடு வரும்? வர வழியிலலாம் சினிமா பார்த்துட்டு வந்திருக்கிறார், எங்கே வெளிப்பாடு வர? சரி, எந்த வெளிப்பாடு வரப்போகிறது என்று சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் உள்ள அறையிலே கடந்து போய் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு. யாருமே வீட்டில் இல்லை. பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பீரோ ஒன்று அப்படியே அதை ஒரு டோர் லேஸ் அப்படி திறந்திருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தார். உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி பீரோவை ஓப்பன் பண்ணி பார்த்தார். பீரோ உள்ளே திறந்து பார்த்தா லாக்கர்லேயே சாவி வச்சிருக்கிறாங்க. அந்த கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தார். லாக்கரில் உள்ளே பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி லாக்கர், அது ஈஸியாக ஓப்பன் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த லாக்கர், அதையும் அவர் தன்னுடைய கரங்களால் தள்ளி உள்ள கையை விட்டு அப்படியே வந்து அங்கும் அங்கும் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு டைரி ஒன்று அவருடைய கரங்களிலே சிக்க துவங்கிற்று. இந்த டைரி எடுத்து படித்து பார்த்தாரு. என்ன ஒரு காரியமாக இருந்தது என்று சொன்னால், டைரியில் பல கடிதங்கள் உள்ளே அந்த காரியங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. எடுத்து வாசித்து பார்த்தது. அந்த சகோதரி தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஒரு ஆண் நண்பரோடு கூட பழக்கம். அவர் வந்து நிறைய கடிதம் எழுதி உள்ளே வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்காரருக்கு தெரியாது. உள்ளே மறைத்திருக்கக்கூடிய காரியங்களை இவர் அந்த கடிதத்தை லெட்டர் எடுத்து வாசிட்டு கர்த்தர் தந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஜெபிச்சாரு பாருங்க. கர்த்தர் தந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லா கடிதத்தையும் வரி விடாமல் வாசித்து முடித்துட்டு எப்படா வருவாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரியாக 4:30 2 பேரும் டயர்டாக வந்தாங்க. வாங்க உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணோம். இல்லையா, நாங்கள் வந்து கொஞ்சம் முகம் கழிட்டு வரோம், எல்லா காரியத்தையும் நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணாங்க, டீ இல்லை டிஃபன் சாப்பிட்டாங்க, எல்லா காரியத்தையும் முடிந்தது. ஐயா இப்போ நீங்கள் உட்காந்து ஜெபிக்க வேண்டும். உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் பாருங்கள். ஜெபிக்க ஆரம்பித்தவரும் முதல் காரியமாக லெட்டரினுடைய முதல் வரியை அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பித்தார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த ஒரு காரியத்தை நீ செஞ்ச, அந்த ஒரு காரியம் செஞ்ச நடந்த விஷயம் என்ன, 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி புரிஞ்சு போயிட்டாங்க. நான் இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற அடிப்படையில் எத்தனையோ காரியங்களை நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய வேஷமிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, மாய்பாலம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தர் பேசாதிருந்தும் இதை கர்த்தர் தான் பேசினார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஒளியிலே நடவாதிருக்கக்கூடிய தன்மை, இருள் நிறைந்த ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதுனாலே கர்த்தர் பேசினார் என்கின்ற போர்விலே உன் மனம் போன போக்கின்படியே வார்த்தைகளை பேசக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் வருகிறதற்கு காரணம் ஒளியிலே நடவாதிருக்கக்கூடிய வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஒளியிலே நடக்கக்கூடிய வாழ்க்கை என்று சொன்னால் கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னதாகவே, அதிலே கூட்டியோ குறைத்தோ பேசாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் எதை பேசுகிறார், கர்த்தர் எதை சொல்லுகிறார், கர்த்தர் என்ன காரியத்தை வலியுறுத்துகிறார், இதை தவிர்த்து வேறு ஒன்றையும் அறியக்கூடாத அளவிற்கான காரியங்களை பேசக்கூடிய நிலைகளை சொல்லக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு எங்கே? கர்த்தர் அதைத்தான் நம்மோடு கூட இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட பேச துவங்குகின்றார். இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியன் என்கிற பெயரிலே மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய ஊழியக்காரனுடைய தன்மைகளுக்கு காரணம் என்ன? அவர்கள் வெளியரங்கமாக்கப்படாத வேஷமிடக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனாலே, ஆண்டவராகிய தேவன் பேசாதிருந்தும் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய வேஷமிடக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட அநேக விதமான அசம்பாவிதமான காரியங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வேஷமிடாதிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை காணக்கூடிய மக்கள் உன்னை மெய்யாகவே புகழ்ந்து பேசுகிறதை பார்க்க முடியும். உன்னுடைய நிலைகளை அவர்கள் மேன்மைப்படுத்தி பேசுகிறதை பார்க்க முடியும். அந்தரங்கத்திலே ஒரு காரியத்தையும் வெளிரங்கமாய் ஒரு வார்த்தையும் பேசக்கூடிய மனிதனை அல்ல, உள்ளும் புறம்பும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனையே எல்லா ஜனங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரும் அவனையே நம்ப ஆரம்பிக்கின்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய பாத்திரவானாக நடக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை உன் வாழ்க்கையா என் வாழ்க்கையா காணப்படுகிறது உண்டானால், கடைசி கால ஓட்டத்திலே மெய்யாகவே நிற்காதிருக்கக்கூடிய ஓட்டத்தை ஓடக்கூடிய மனிதர்களில் நீயும் ஒருவனாக காணப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரமடைய பண்ணுவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வழிமுறை என்ன? எந்த காரியத்திலும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. தேவன் என் கைகளிலே கொடுத்திருக்கக்கூடிய வரங்களிலே, தேவன் என் கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளிலே ஒரு காரியத்தையும் இழக்காமல் கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கக்கூடிய மனிதனோடு கூடவே ஆண்டவராக தேவன் ஐக்கியம் கொள்ளுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நிறைய நேரங்களில் இந்த வரங்களை நம் இஷ்டப்படியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வரங்களை நம் மனம் போன போக்கின்படியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வரங்களை அநேக விதமான பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் பயனாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வரங்கள் தன்னுடைய சாரங்களை இழந்து போக ஆரம்பிச்சிடும். இதை ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நீர் கொடுத்ததினால் இத்தனை காரியங்களை சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட பேச உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த வரங்களை கொண்டு கர்த்தருக்கென்று எதையும் சம்பாதிக்காமல் உனக்கென்று நீ சம்பாதிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல கடைசி நாட்களில் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாய் நீயும் நானும் தைரியசாலியாய் நிற்கிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், அப்போஸ்தலன் பேசுகின்றார், உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களிலே குறைவில்லாத தன்மை உள்ளவனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளிலே, அதாவது ஒரு ஓமை ஒன்றை சொல்லுகின்றார். ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒருவன் தொலைதூர பட்டணத்திற்கு கடந்து போகின்றான். கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனுஷனுடைய கரங்களிலே 5 தாலந்தை, ஒரு மனுஷனுடைய கரங்களிலே 2 தாலந்தை, ஒரு மனிதனுடைய கரங்களிலே 1 தாலந்தை கொடுத்து விட்டு கடந்து போனான். போய்விட்டு அவன் வருகிறதற்கு நெடுநாள் ஆன பிறகு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் 5 தாலந்தை கொடுத்து அந்த மனிதனை அழைத்து, உன்கிட்ட 5 தாலந்து கொடுத்தனப்பா, நீ என்ன செஞ்சன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், இந்த 5 தாலந்தை பயன்படுத்தி வேறொரு 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன். நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் பாராட்டிட்டார். 2 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் கேட்கும்போது அவனை அதே விதமான வார்த்தையை சொன்னார், நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் சொல்லிட்டார். ஆனால் 1 தாலந்தை பெற்றிருக்கக்கூடிய மனுஷனை அழைத்து கேட்டபொழுது அவன் சொன்னார், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கக்கூடியவருமாகிய கடின மனமுள்ள எஜமான் என்று அறிந்திருக்கிறபடினாலே உம்முடைய காரியத்தின் நிமித்தம் பயமடைந்து நீர் கொடுத்த அந்த தாலந்து நான் ஒளித்து வைத்தேன். பயனில்லாமல் காணப்படக்கூடிய தாலந்து, தேவையற்ற இடங்களிலே பயன்படுத்தக்கூடிய தாலந்து எஜமானுடைய கோபத்தை அதிகரிக்க துவங்க ஆரம்பித்து விட்டது. எஜமானுக்கு பிரியம் என்ன? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, இதை பயன்படுத்தி அநேகம் விதமான தாளந்துகளை சம்பாதிக்க வேண்டும். எஜமானுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு செயலாக்க வேண்டியது அவசியம். உன் கையில என் கையில கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களின் தன்மைகள் எத்தனை உள்ளது? இதை பயன்படுத்தி நீயும் நானும் செய்த ஊழியம் எத்தனை? இதன் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ஆனால் இதை விட்டுவிட்டு உனக்காக, உன் குடும்பத்திற்காக நீ இந்த தாளந்துகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வருகை நாளிலே நீயும் நானும் எப்படி நிலையாய் நிற்க முடியும் என்று யோசித்து பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆதாயத்திற்கென்று ஊழியங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை உண்டு? எத்தனை பேர் ஊழியத்தை சம்பாத்தியத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊழியத்தினாலே தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பராமரிக்கிறேன். இல்லை, ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினுடைய காரியங்களின் பிழைப்புகள் அல்ல. ஊழியம் என்கிறது கர்த்தருக்குரியது. கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு உனக்கு தேவையான கூலியை தருவாரே தவிர, இந்த ஊழியம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம். இந்த ஊழியத்தின் மூலமாய் வரக்கூடிய சம்பாத்தியத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நீயும் நானும் ஊழியங்களை செய்கிறது உண்டானால், தேவனாக கர்த்தருடைய வருகை நாளில் கர்த்தருக்கு முன்பதாய் தைரியமாய் நிலையாய் நிற்கிறது எப்படி? கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எந்த விஷயத்தையும் குறைவில்லாமல் தேவனுக்குரியதை தேவனுக்கென்று செலுத்தக்கூடிய அளவிற்கு நீ உன்னுடைய நிலைகளை சரிபர காத்துக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டுமே தேவனுடைய வருகையின் நாளிலே எதிர்கொண்டு அழைக்க நீயும் நானும் பாத்திரம் உள்ளவனாய் எண்ணப்பட முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாள் சீக்கிரம். ஆண்டவர் நமக்கு சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியிலே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், இந்த அனுபவங்களின் மூலம் வேஷமிடாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், வெளியரங்கமாய் நடிக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் நிலைத்து நிற்க உன்னாலும் என்னாலும் ஆகும். மட்டுமல்லாமல் எந்த காரியத்திலும் குறைவில்லாமல்
தேவனுடைய ஐக்கியத்திற்காய் காத்திருக்கக்கூடிய நிலைகளுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தால்தான் கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாளில் நிலையாய் நிற்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, எப்படியோ வந்தேன், எப்படியோ ஓடினேன், அதல்ல ஓட்டம். தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தின்படி நீயும் நானும் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாள் உங்களுக்கும் எனக்கும் மகிமையுள்ள ஒரு நாளாக காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் சொல்லித்தந்தே கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கவுமாய் பேசினே. இக்கர்த்தரோடு கூட இசைந்து வாழ வேண்டுமென்றால் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டுமே. ஒளியிலே நடக்கக்கூடிய நடை என்றால் என்ன? வேஷமிடாத ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நிலைகள் இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதிகளை நாங்கள் எழுந்து போய் விடுவோம். கர்த்தாவை மட்டுமல்லாமல் ஆண்டவராக தேவனுக்கு பிரியம் உண்டாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. மட்டுமல்லாமல் கர்த்தாவை எந்த விஷயத்திலும் எந்த ஆவிக்குரிய நிலைகளிலும் குறைவுபடாமல் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் தான் உம்மோடு கூட எங்களை ஐக்கியம் கொள்ள செய்கிறது என்று உம்முடைய வசனத்தின் மூலம் கற்றுக்கொண்டோமே. கேட்ட உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியினாலே ஒளியிலே நடந்து உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒன்றும் குறைவில்லாமல் பாதுகாத்து கொண்டு உம்முடைய ஐக்கியத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் தக்கதான கிருபைகளை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக்கொண்ட வேத வசனங்களிலே நிலையாய் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவரோடு இசைந்து வாழ பழகுகிறது உண்டானால் உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டவும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக வணையப்படவும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து ஆதரித்து தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் இணைக்கிறதுமான மகிமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் ஆகும். ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைந்து வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.